ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். மொத்தம் உள்ள 16 திதிகளில் அமாவாசை திதி மட்டும் முன்னோர்கள் வழிபாட்டிற்கு ஏற்புடைய திதியாக கூறப்படுகிறது. மற்ற நாட்களில் காலையில் குளித்து முடித்து வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட கூறுவார்கள். ஆனால் அமாவாசை அன்று மட்டும் காலையில் எழுந்ததும் முதலில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை வழிபட்ட பிறகுதான் தெய்வங்களை வழிபட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. முன்னோர்களின் ஆசி இருந்தால்தான் இறைவனின் அருள் கிடைக்கும் என்பதால் அமாவாசை முன்னோர்களின் அருள் மற்றும் ஆசியை பெறுவதற்கான நாளாக சொல்லப்படுகிறது. ஆடி அமாவாசை, புரட்டாசி மாத மகாலய அமாவாசை, தை அமாவாசை ஆகிய 3 அமாவாசை தினங்களும் மிகவும் பிரசித்தி பெற்ற நாளாகும். வழக்கமாக வரும் அமாவாசைகளில் தங்களது முன்னோர்களுக்கு திதி மற்றும் தர்ப்பணம் கொடுக்க தவறியவர்கள் ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை மற்றும் தை அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் கொடுத்தால் அது ஆண்டு முழுமைக்கும் வரும் அமாவாசை தினங்களில் தனது முன்னோர்களை வழிபட்ட புண்ணியம் வந்து சேரும் என்பது ஐதீகமாகும். இந்த நாளில் முன்னோர்களுக்கு நீர்நிலைகளில் தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் நல்லதாகும். தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் அன்னதானம் செய்யலாம். இப்படி செய்வதன் மூலம் பித்ரு தோஷம் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியை அதிகரிக்கலாம் என சாஸ்திரம் சொல்கிறது. மேலும் இந்த அமாவாசை தினங்களில் காக்கைக்கு படையல் வைப்பது என்பது நம் முன்னோர்களை மகிழ்ச்சியாக வைக்க செய்கிறது. இப்படி செய்வதன் மூலம் முன்னோர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து உங்கள் வம்சத்தையே ஆசீர்வதிப்பார்கள் என்றும் சொல்லப்படுகிறது.